ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட்டில் ராயல் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் நிறைய பேர் பேட்டில் ராயல் கேட்டிருந்தோன்னா பேட்டில் ராயல் போட போகிறோம். இதுக்கு அடுத்து லோன் உல்ஃப் பார்ட் 2 வரும். அதுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு யூஎன்பி தான் கிடச்சிருக்கு. ஏதாச்சும் கன்று எடுக்கணும். நான் பேச முடியலன்னா நான் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். பேச முடியலன்னா மன்னிச்சிக்கோங்க. இனிமே எவனாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளமுங்க, அது லைட் அப்படி காட்டும், அதுக்கு சரியாயிக்கும். நெட்ஒர்க் வா. இப்போ எனிமி முன்னாடி வந்திருக்கான். நிறைய பக்கத்துலேயே எனிமி இருக்காங்க. இவங்களை எப்படியாச்சும் அடிக்கணும். நான் 3 பேர் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. மூணு பேர் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். கரெக்டாக ஏம் பண்ண முடியல. எனக்கு ஸ்னைப்பர் இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏம் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு கிலோ போட்டேன். இதோட ஹைலைட்ஸ் வீடியோ வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த வீடியோ ஹைலைட்ஸ் வேணுமோ, ஏதாச்சும் பெரிய வீடியோ வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஹைலைட்ஸ் போடுறேன். அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம சேஃபாக இருந்தால் போதும். சேஃபாக அவ்வளோ வந்துருக்கேன். அது பின்னாடி நம்ம பின்னாடி நம்ம அடிச்சு போடுங்க. முடிஞ்சு லெஜெண்டரி முடிஞ்சாலும் ஹெட்டில் ஏம் பண்ணிட்டுருக்கேன். போடுங்க. இன்னும் நம்ம கில் எடுக்கணும். இதெல்லாம் பத்தாது. இதுக்கு மேலே பதுங்கி நின்னா தான் நம்மளால் போயை அடிக்க முடியும். ரொம்ப பதுங்கி நின்று அடிக்கலாம். பின்னாடி அங்கே ஒரு எனிமி இருக்கான். நான் எப்பவுமே எனிமி ஹெட்டில் டார்கெட் பண்ணுறேன். ஓடுறான்னு விடக்கூடாதுப்பா. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, நான் ஓடிட்டே இருக்கேன். நம்மளால் ஸ்கோப் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, மெடிக்கிட் இருக்குது. சரி, மெடிக்கிட்டு பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பேட்டில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனிமி இருக்கான். ஓகே, எங்கள் பின்னாடி எனிமின்னா போட்டிருப்பான் நம்மளை. ஸோ இந்த மாதிரி தாங்க எனிமியை கணிச்சு பண்ணணும். இப்போ நமக்கு ஐயோ பின்னாடி ஒரு எனிமி போடுறாங்க. இந்த எனிமி ஸ்கோப் பண்ணி அடிக்கிறான். MP40 இருக்குது, எடுத்துப்போம். இப்போ எனிமி வாங்கடா டேய். நம்மளுக்கு ஸ்கோப்பிங் கன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. யூஎன்பி வச்சு ஸ்கோப் பண்ணலாம். பட் அவ்வளோ இதாக அவ்வளோதாங்க. இந்த கிலோ ஹெட் ஷாட்டு. அடுத்து
பொறுமையாக நீ ஆடினாலே நம்மளை போயா அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பொறுமையாக ஆடணும். பொறுமையாக ஆடி போய் பதுங்கி நின்று அடிக்கலாம். தேவையெல்லாம் போய் நம்மளோட இதாக யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் வந்து ஸோ கைஸ், உங்களுக்கு ஏதாவது புது வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நான் வந்து வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். பொறுமையாக பார்க்கணும். மெடிக்கிட் லைட்டாக சுற்றிக்கலாம். ஸோ இப்போ எனிமீஸை கணிக்க முடியாது. நம்மளோட சர்க்கிள் கூட தான் இருக்கும். பட் ஆல்சோ எனிமீஸை வந்து கணிக்க முடியாது. அவங்க வந்து ஒவ்வொரு டைரெக்ஷன்லேருந்து இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லா டைரெக்ஷன்லேருந்து பார்க்கணும். ஸோ நான் பதுங்கி நின்றுருக்கேன். அவ்வளோ பின்னாடி இருக்கேன். ஓகே, பிடிக்க முடியல. பின்னாடி ஒரு எனிமி இருக்கான். அவனால் ஸ்கோப் பண்ண முடியல. ஸோ நம்மளுக்கு தான் கார் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயோ, பின்னாடி இனி மண்டேலேயே ஒரு ஷர்ட் அடித்தான். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ வந்து எனிமி வந்து அடித்தே தான் ஆகணும். 10 பேர் அலைவாக இருக்கீங்க. இப்போ எனிமியை அடித்தே ஆகணும். பட் நம்ம லைஃப் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அடி போடு எனிமி போ. எனிமி கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோதான். இதெல்லாம் இந்த கிளி எதிர்பார்க்காம நான் லூட் எடுத்துகிட்டு பின்னாடி தான் ஹெட்ஷாட்லேயே அடித்தேன். நேரட்டு இப்போவே ஒரு 7 ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக கண்ணு மட்டும் மாற்றிக்கிறேன். இன்னும் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில. 10 பேர் அலைவுன்னு வந்துச்சு. நம்ம 2 பேரும் அடிச்சிட்டோம். வேறு யாரும் அடிக்கலை இன்னும் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் 8 பேர் 7 பேர் வந்து மோத விட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா 7 பேர் நம்மளே அடிக்கிறதுங்கிறது ஃபுல்லாக முடியுமான்றது எல்லோரும் சேர்ந்து நம்மளை அடிச்சிடுவாங்க. சரி, இப்போ வந்துட்டுல இது வந்துட்டுருக்கு. அதை போய் எடுக்கலாமா இல்லை வந்து எனிமி வரானா பார்க்கலாமான்னு பார்க்கலாம். அதை போய் எடுப்போம். என்ன தான் உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். எனிமி வர்றதுனா ஓடிட்டே இருக்கிறேன். அவ்வளோதாங்க. M249X கிடச்சிருச்சு. இந்த கன் ஓரளவு யூஸ் ஆகும். டபுள் புல்லட் வந்து இது பண்ணோம். ஸோ நம்ம எதுக்கும் வந்து வெஹிக்கிள் எடுக்கலை. ஏன்னா வெஹிக்கிள் எடுத்தால் ஏறி போய் அடிக்கலாம். பட் வந்து எல்லோரும் ஒன்றா இருந்தால் நம்மளுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நம்ம விட்டு அடிப்போம். இந்த இடையே லென்த்தாக தான் போகும். ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 12 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு 8 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பின்னாடி சேவ் ஜோன் மாறுதா இல்லைன்னு தெரில. எப்பனாச்சும் ஏன்னா சிங்கிளில் தாங்க கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் குரூப்லேயே போனீங்கன்னா ஒருத்தன் வந்து நீங்கள் செத்தாலும் இன்னொருத்தர் போய் பண்ணிவிடுவான். பட் சிங்கிளில் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு டைம் தான். இப்போ வந்து அங்கே ஒரு எனிமி இருக்கான். ஸ்கோப் பண்ணி வச்சா முடியல. ஸ்கோப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ அவன் தான் நினைக்கிறேன் நம்மளுக்கு எனிமி. முடிஞ்சளவு ஸ்கோப் பண்ணுறேன். அவன் ஓடுறான். அடிக்க முடியாது. நீ ஓடி போய் அடித்தா மட்டும்தான் அடிக்க முடியும். அவன் ஓடிட்டே இருக்கான். அவ்வளோதான். இதெல்லாம் எதிரே பார்க்கல. ஹெட்ஷாட்டு எதிர்பார்க்கல. இன்னொரு கிலோ அடிச்சிட்டேன். பின்னாடி ஒரு எனிமி இருக்கான். அவனை வந்து டீல் பண்ண அவன் வந்து நம்மளை வந்து பக்கத்தில் வரட்டும். ஏன்னா அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான். நம்ம ஸ்கோப் பண்ண முடியாது. புல்லட்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். இனி போய் லூட்ஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து நடக்காத காரியம். லூட் எடுக்கிற டைமில் வந்து எவன் கேட்டுருவான்.
அவன் வரட்டும், ஏன்னா அவனால் நம்மளே ஸ்கோப் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஜோனில் இருக்கான். அவன் ஜோன்லேருந்து ஓடி வரதான் ட்ரை பண்ணுவான். ஓகேவா, அதெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் எவனோ 2 பேர்னு ஒருத்தன் தான் இருக்கான். எப்படியாச்சும் போக ட்ரை பண்ணுவோம். இன்னும் 2 பேர் தாங்க. நான் 14 கில் அடிச்சிட்டேன். தரமான 14 கில் அடிச்சிருக்கேன். கொஞ்சம் ஏற்றி விடுவோம். இந்த 79 அவ்வளோதான் இருக்குது. நம்மகிட்ட மெடிக்கிட் வேறு சுற்றணும். மெடிக்கிட் இல்லை. இப்போ ஒருத்தர் இங்கே லேண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. மெடிக்கிட் சுற்றுவோம். வந்து அடித்தா நம்ம அடிப்போம். ஏன்னா கொஞ்சம் சேஃபு. எவனும் இங்கே எடுத்தோடனே வரமாட்டான். லூட்லாம் இருக்காது. மெடிக்கிட் சுற்றியாச்சு. பார்த்துட்ருக்கேன். நீங்கள் கொஞ்ச நேரம் யூஎன்பி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவு ஸ்கோப் பண்ணிகிட்ருக்கேன் நான். இன்னும் 2 பேர் அடைவாக இருக்காங்க. ஒன்று நானும் இல்லை இன்னொரு அவனாக இருக்கலாம். அவன் இன்னொருத்தர் யாருன்னு தெரியல. அவ்வளோதாங்க, போயா பிடிச்சி விட்டாச்சுங்க. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னென்ன அடுத்த வீடியோஸ் எதாவது வேணும்னா சொல்லுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ்.